தி ஸ்மைல் மேன் இந்த படம் ஒரு சைக்கோ கிரைம் திரைப்படம். இந்த படத்தில் சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு, கலையரசன் நடிச்சிருக்கிறாங்க. கலையரசன் ஒரு பொண்ணு சிரித்ததுனாலேயே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு காலப்போக்கில் சூசைட் பண்ணி இறந்துடுவான். அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் சரத்குமார் தான் அப்படின்னு கலையரசன் நினச்சிக்கிட்டு, கலையரசன் ஒரு சைக்கோவாக மாறி சரத்குமாரோடைய நண்பர்களையும் சரத்குமாருக்கு தொடர்புள்ளவர்களையும் கொல்ல ஆரம்பிச்சிடுவான். சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால இந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை சைக்கோ கொலைகார சரத்குமாரை கொலை பண்ணானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமாரும் சரத்குமாரோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் 2 பேரும் காரில் போயிட்டுருப்பாங்க ஒரு திருடனை பிடிக்கிறக்காக. அப்போ மலை மீது இருந்து அந்த காரு பிறண்டு விழுந்ததுனால ஆக்சிடெண்ட்டில் சரத்குமாருக்கு சுயநினைவை இழந்துருவார். சுயநினைவை இழந்ததுனால தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பார். அப்படி இருந்துமே சென்னைக்குள்ளே நிறைய கிரைம் நடந்துகிட்ருக்கும். அதில் ஒரு சைக்கோ கொலைகார நிறையா கொலைகளை பண்ணிவிட்டு அந்த பிணத்தோட வாயை சிரிக்கிற மாதிரி அறுத்து விட்டுட்டு போயிடுவான். எல்லா கொலைகளையும் அதே மாதிரியே இருக்கிறதுனால கொலைகார ஒருத்தன் தான், அதுவும் ஒரு பைத்தியகார மனநிலையில் தான் இந்த கொலைகளை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருது. சரத்குமாரோட காரில் போன ஃப்ரெண்டோட பையன் தான் சிஐடி ஆஃபீஸராக வேலை செய்வான். அப்போ சரத்குமார்கிட்ட உதவி கேட்பான். எங்கள் அப்பா உங்கள் கூட தானே ஒர்க் பண்ணார், அதனால எனக்காக நீங்கள் இந்த கேஸை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்கும்போது சரத்குமார் ஆரம்பத்தில் இந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டார். மீண்டும் மீண்டும் அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணினதுனால சரி வா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணுவார். அரவிந்துங்கிற ஆஃபீஸரு எங்கள் அப்பா எப்படி இறந்தார், அவர் இறக்கும்போது நீங்கள் தான் அவர் கூட இருந்தீங்க, கார் ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சரத்குமார் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி மறைச்சிடுவார். கலையரசன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் பணத்தையெல்லாம் அறுக்கிற வேலையை பண்ணிகிட்ருப்பான். அப்போ இவன் பணத்தை அறுக்கிறதுனால இவங்க கூட யாருமே பழக மாட்டாங்க. ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இவனை பார்த்து பழக ஆரம்பிச்சிருவா. சிரிப்பா, சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுப்பா. இதனால் கலையரசனுக்கு அந்த நர்ஸ் மேலே லவ் வந்துடும். ஆனால் அந்த நர்ஸுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். புருஷங்கார இறந்துருவான். கலையரசன் அந்த நர்ஸை பார்த்து என் மேலே மட்டும் ஏன் நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, நான் பணத்தையெல்லாம் அறுக்கிறதுனால யாருமே என் கூட பழகக்கூட மாட்டாங்க, என் மேலே நாற்று அடிக்குதுன்னு என்னை விட்டு விலகி போயிடுவாங்க, இது எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பழகினதுக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய வாழ்க்கையே மாற்றிருக்கிறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவள் சொல்லுவாள், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஒன்று இருக்குது, வீட்டுக்காரர் இறந்துட்டார், அதனால தான் நான் யாரு மேலேயும் வெறுப்பு காட்டுறதில்ல, எல்லார்த்தையும் சக மனுஷனாக பழகிறேன், அந்த மாதிரி தான் நானும் உங்ககிட்ட பழகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கலையரசன் அவங்க வீட்டுக்கு போவான். நர்ஸோட பொண்ணுகிட்டியெல்லாம் நல்லா பழகுவான். அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அந்த பொண்ணுக்கு கலையரசனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற சரத்குமார் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நர்ஸு கலையரசன்ட்ட என் பொண்ணு சம்மதிச்சாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கலையரசன்ட்ட சொல்ல, கலையரசன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பான், பாப்பா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னுல்ல, உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதிர்த்த வீட்டில் அங்கிள் இருக்கார்ல அவர் தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கலையரசனுக்கு உடனே கோவம் வந்துடும். உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வாங்கி தரேன்ல, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அந்த அங்கிள் தான் எனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி கலையரசன் மேலே எச்சி துப்பி விட்டுருவான். கலையரசனுக்கு கோவம் வந்து அந்த குழந்தைய ஓங்கி ஒரு அப்பிடுவான். உடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே போய் சரத்குமார்கிட்ட சொல்லிடு, அங்கிள் எங்கள் அம்மாவை நீங்கள் கட்டிக்கிங்க, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, அவர் என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வச்சுருவான். இந்த புள்ள பேசுனதை சரத்குமார் கண்டுக்கவே மாட்டான். சரிம்மா நீ சின்ன பொண்ணு, இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது, சரி வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவான். மீண்டும் ஒரு நாள் கலையரசன் அந்த நர்ஸ் வீட்டுக்கு வரும்போது அந்த புள்ள நீங்கள்லாம் வராதிங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லும்போது கலையரசன் அந்த பிள்ளைய அடிக்கலான்னு போவான். ஆனால் அந்த புள்ள தப்பிச்சு ஓடிடுவான். கலையரசன் துரத்திக்கிட்டே போகும்போது அந்த புள்ள மரத்தடியில் ஒளிஞ்சுக்கு. இவனும் போய் அந்த புள்ளைய பிடிச்சி மூக்கை அமுத்தும்போது அந்த புள்ள இறந்து போயிடும். கலையரசன் விளையாட்டுக்கு தான் அமுத்துவான். ஆனால் இருந்தாலும் அந்த புள்ள மூச்சு திணறி இறந்ததுனால அந்த புள்ளைய அடக்கம் பண்ணுறக்காக வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு தான் பிள்ளையே இறந்துட்டாலே நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் முன்னாடியே தூக்கு போட்டு இறந்துடுவான். தன்னோட காதலி இறந்ததுக்கு காரணம் எதிர்த்த வீட்டில் இருக்கிற சரத்குமார் தான் அப்படின்னு கலையரசன் நினச்சிக்கிட்டு சரத்குமாரோட ஒவ்வொரு நண்பர்களையும் கொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இருக்கிற கேஸையெல்லாம் போய் பார்ப்பான். யாரெல்லாம் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை பண்ணினாங்களோ சித்திரவதை பண்ணாங்களோ அவங்களையெல்லாம்
தேடி தேடி கொன்று வாயை அப்படியே சிரிக்கிற மாதிரி கிழிச்சு விட்ருவான். சைக்கோ கலையரசன் சரத்குமாரை கொல்றதுக்காக தேடிட்டு இருப்பான். சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறனால இந்த கொலை யார் பண்ணுனா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் கலையரசன் தான் கொன்னான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். சைக்கோ கொலைகாரனும் சரத்குமாரை தேடிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அங்கே நடந்த சண்டையில் சரத்குமார் சைக்கோ கொலைகாரனை அடிச்சே கொன்றுவார். இந்த படத்துல இருந்து ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கலினா அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒன்றை தேடி போகணும். இல்லை அதுக்கு காரணமானவங்க இவங்க தான் அப்படின்னு நினச்சி அவங்கள பழி வாங்கணும்னு துடிக்கிறது தான் சைக்கோத்தனம் அப்படிங்கிறத இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்ம நினச்ச மாதிரி இந்த வாழ்க்கை அமையலைன்னா வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நன்றி.